In this normal nonverbal reasoning, the next topic is analytical reasoning. The chapter on analytical reasoning involves the problems relating to the counting of geometrical figures in a given complex figure, the systematic method for determining the number of any particular type of figure by the analysis of the complex figure would be clear from the examples that follow. In this analytical reasoning, the first problem is, what is the straight lines in the following figure? இந்த ஃபிகர்ல மொத்தம் எத்தனை ஸ்ட்ரைட் லைன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணு. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ். So in this diagram, there are 3 horizontal lines are there. மொத்தம் 3 horizontal line இருக்குது. 5 vertical lines are there. 5 vertical lines are there. 6 slanting line. This one, next to this one, next to this one, next to this one. So 3 horizontal, 5 vertical, 6 slanting. That is 3 plus 5 plus 6 equal to 14 straight lines are there. Next topic is mirror images. The image of an object as seen in a mirror is called its mirror reflection or mirror image. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மிரர் இமேஜ்ங்கிறது அதனுடைய ரைட் சைடில் அந்த இமேஜ் தெரிகிறது தான். இப்போ எக்ஸாம்பிள், ஏக்கு மிரர் இமேஜ் ஏ, பிக்கு இந்த மாதிரி இருக்கும், சிக்கு இந்த மாதிரி, டிக்கு டி, இ, எஃப் எஃப் and so on. Just go through all the alphabets. The mirror images are just practice பண்ணிக்கங்க இது. Next, A, H, I, M, O, T, U, V, W, X, Y. இதுக்கு மிரர் இமேஜ் அதே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், மவுத். மவுத்துக்கு மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்? இந்த ஹெச் வந்து இந்த பக்கம் வரும். ஹெச்சுக்கு மிரர் இமேஜ் ஹெச், டிக்கு மிரர் இமேஜ் டி, யூக்கு மிரர் இமேஜ் யூ, ஓக்கு மிரர் இமேஜ் ஓ, எம்முக்கு மிரர் இமேஜ் எம். Next, the symbol, the letter national mirror image L-க்கு இந்த மாதிரி இருக்கும், A-க்கு இந்த மாதிரி வரும், A-க்கு mirror image A-ஆ தான் இருக்கும், N-க்கு mirror image just like this. பார்த்துடுங்க. அடுத்து next proper, next deficit. The mirror image of deficit is next, mirror images of the alphabets or small letters. A க்கு mirror image இந்த மாதிரி இருக்கும், B க்கு இந்த மாதிரி இருக்கும், C க்கு mirror image, D க்கு இந்த மாதிரி இருக்கும், E க்கு mirror image, small letter F க்கு mirror image. எல்லாத்துக்கும் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க. Next, mirror images of numbers. 1க்கு mirror image, 2க்கு mirror image இந்த மாதிரி இருக்கும், 3க்கு mirror image and so on. 9க்கு mirror image. Next topic is water images. Water images. The reflection of an object as seen in water is called its water image. ஒரு இமேஜுக்கு வாட்டர் இமேஜ் எப்படி இருக்கும்? ரெஃப்ளெக்ஷன், அந்த இமேஜோட ரெஃப்ளெக்ஷன் தான் எனது வாட்டர் இமேஜ். ஏக்கு வாட்டர் இமேஜ், ஏக்கு வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும், பிக்கு வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும், சிக்கு சியா தான் இருக்கும், டிக்கு வாட்டர் இமேஜ் டி தான், இக்கு வாட்டர் இமேஜ் இ தான், எஃப்க்கு வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி இருக்கும்,
ஜிக்கு வாட்டர் இமேஜ், ஹெச்சுக்கு வாட்டர் இமேஜ் ஹெச் தான், ஐக்கு வாட்டர் இமேஜ் ஐ தான். இதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆல்ஃபாபெட்டல் லெட்டருக்கு வாட்டர் இமேஜ் பண்ணும். இசட்டுக்கு இந்த மாதிரி இருக்கும். இசட். The letters whose water images remain unchanged are C, D, E, H, I, K, O and X. இது எல்லாத்துக்கும் வாட்டர் இமேஜ் அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி சர்டன் வேர்டும் அதே மாதிரி தான். கிக்கு வாட்டர் இமேஜ் கிக்காக தான் இருக்கும். கிட்டு, சைல்டு, ஹைக், கோட், சிக் இதுக்கெல்லாம் வாட்டர் இமேஜ் அதே தான் வரும். ஸ்மால் லெட்டர்ஸ் வாட்டர் இமேஜஸ் ஏக்கு இந்த மாதிரி இருக்கும், பிக்கு இந்த மாதிரி இருக்கும், சிக்கு சி தான், டிக்கு இந்த மாதிரி இருக்கும், இக்கு இந்த மாதிரி வாட்டர் இமேஜ் இருக்கும், and so on. Next, water images of numbers. 0க்கு அடுத்த 1க்கு வாட்டர் இமேஜ், 2க்கு வாட்டர் இமேஜ், 3க்கு வாட்டர் இமேஜ். Next one example, Monday, water image of Monday. M-க்கு வாட்டர் இமேஜ் இந்த மாதிரி கீழே வரும். ஸோ இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நீ செக் பண்ணிக்கலாம். இங்கே M-க்கு வாட்டர் இமேஜ் இதுதான் வரும். நெக்ஸ்ட் இந்த திஸ் இமேஜ் வாட்டர் இமேஜ் ஆஃப் திஸ் ஃபிகர். வாட்டர் இமேஜ் ஆஃப் திஸ் ஃபிகர் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வாட்டர் இமேஜ் இந்த பக்கம் வரும். கரெக்ட், எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதனுடைய வாட்டர் இமேஜ் இந்த பக்கம் வரும். எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. பட் வாட்டர் இமேஜ் ஆஃப் திஸ் ஒன் இஸ் இதுதான். மீது எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டாபிக், ஸ்பாட்டிங் அவுட் த எம்பெடட் ஃபிகர். A figure X is said to be embedded in a figure Y if Y contains figure X as its part. அதான் எனது எம்பெடட் ஃபிகர். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த எக்ஸ் வந்து இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஃபிகர்ல ஒரு பார்ட்டா இருக்கணும். இந்த எக்ஸுங்கிற டயக்ராம்ல என்ன இருக்கு, ஒய் மாதிரி இருக்குது. இந்த ஒய் வந்து இந்த இதுல ஏல மட்டும் தான் இருக்குது, வேற எதுலையுமே அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்கம்ப்ளீட் பேட்டர்ன். இதுல என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஒரு 4 டயக்ராம்ல இந்த டயக்ராம்ல எது கம்ப்ளீட் ஆகும்? இந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் மட்டும் எடுத்து பாருங்க. ஒரு குவார்டர்ல ஒரு இந்த ஸ்கொயர்ல ஒரு பாதி இருக்குது, நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்குது, ஒரு ஆர்க் இருக்குது. அந்த மாதிரி எது இருக்குன்னு பாருங்க. இந்த டி மட்டும் தான் வரும். இந்த லைன், ஒரு லைன், ஒரு arc. So D is the correct answer. Next topic is figure matrix. So compare this first row. Second element, the second element பாத்தீங்கன்னா inner part of the first figure. இதுல இருக்கிற inner part இது இருக்கு. Next third பாத்தீங்கன்னா இதனுடைய inner part. இந்த லைன் வருது. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதனுடைய இன்னர் பார்ட். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் சிம்பிள் வந்து இதனுடைய இன்னர் பார்ட். அடுத்தல இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்னர் பார்ட். ஸோ இதனுடைய இன்னர் பார்ட் என்னவா இருக்கும்? இந்த டாட் இருக்கும். அப்போ டி வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பேப்பர் ஃபோல்டிங். ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி என்ன ஆன்சர் வரும்? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை இங்க இருந்து இதில் ஃபோல்டு பண்றாங்க. ஸோ வெர்டிக்கலா ஃபோல்டு பண்ணாங்க. ஃபோல்டு பண்ணா இந்த லைன் எப்படி மேட்ச் ஆகும்? இந்த பார்ட் வந்து இந்த பக்கம் இப்படி மடக்கிறாங்க, வெர்டிக்கலா மடக்கிறாங்க, ஃபோல்டு பண்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி தான் வரும். அந்த லைன் வந்து இப்படி கோயின்சைடாக சேர்ந்து இந்த கிராஸ்ல வரும். இந்த லைன் வந்து இந்த பக்கம் கிராஸ்ல வரும். நெக்ஸ்ட் பேப்பர் கட்டிங். இந்த பார்ட் இந்த பக்கம் ஃபோல்டு பண்றாங்க. இது வந்து இங்க இந்த மூலையில வருது. ஸோ ஃபோல்டு பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை இந்த பக்கம் ஃபோல்டு பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் இதை இந்த பக்கம் ஃபோல்டு பண்ணியாச்சு. ஸோ இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஃபோல்டு பண்ண இந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு ஹோல் போடுறாங்க. அப்படின்னா எப்படி
ரிமைனிங் இருக்கும். இதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டால் இதுலேயும் வரும், இதுலேயும் வரும், இதுலேயும் வரும். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட், குரூப்பிங் ஆஃப் ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸ். ஒரு ஐடென்டிக்கல் ஃபிகர்ஸை வந்து குரூப் பண்ணுறோம். எப்படி குரூப் பண்ணிருக்கோம் பாருங்க. ஏதாவது ஒரு வேல குரூப் பண்ணணும். ஸோ இன் திஸ் ஃபிகர் 1 3 5 பாருங்க, 1 1 3 5 இது பாத்தீங்கன்னா dissimilar figures intersecting each other. 1 3 5 இது வந்து டிஸ்சிமிலரா இருக்குது, intersect each other. ஒண்ணுக்கு ஒன்று intersect பண்ணுது, சிமிலரா இல்ல, டிஸ்சிமிலரா இருக்கு. 1 3 5 இது ஒரு செட். அடுத்து பாத்தீங்கன்னா 2 4 9 2 4 9 இது பாத்தீங்கன்னா ஒரு சிமிலர் இமேஜஸ் intersect பண்ணுது. 2 4 9 ஃபர்ஸ்ட் குரூப் 1 3 5. நெக்ஸ்ட் செட் வந்து 2 4 9. அடுத்த செட் பாத்தீங்கன்னா 6 6 7 8. 6 7 8 பாத்தீங்கன்னா one figure enclosed inside the other. ஒரு ஃபிகருக்குள்ள இன்னொரு ஃபிகர் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 3 5 2 4 9, அடுத்துல 6 7 9. இதுதான் எனது ஒரு குரூப்பாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.